பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10 டிசம்பர் 2025 புதன்கிழமை, 11 டிசம்பர் 2025 வியாழக்கிழமை, 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசுக்கு ராகுல் 3 கேள்விகள்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு அரசியல் தான்ப்பா, அதனால் இது தேவையில்லை. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். என்னென்னா, அதாவது மகளிர் உரிமை தொகையோட 2ஆம் கட்டம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். அதாவது ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் 15ஆம் தேதி அவங்களோட கணக்கில் வர வைக்கப்படுது. இந்த 2ஆம் கட்டத்தில் யார் யார் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணமால் ஜெகநாதன், சரிங்களா, அதாவது கிருஷ்ணமால் ஜெகநாதன் பத்மா பூஷன் விருது வாங்கினவங்க, சரிங்களா. பத்மபூஷன் விருது வாங்கின கிருஷ்ணமா ஜெகநாதன் கலந்துருக்காங்க. பூமிதான இயக்கத்தை சேர்ந்தவங்க. இன்னொருத்தவங்க நம்ம ஏற்கனவே எஸ்ஐ கொஸ்டினில் ஃபிட் பண்ண பார்த்தீங்களா, அவங்க பேர் துளசிமதி முருகேசன். என்ன அப்படின்னா, ஆசிய விளையாட்டு பூப்பந்து போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய, அதாவது இது என்னன்னா மாற்றுத்திறனால ஆசிய பூப்பந்து விளையாட்டு போட்டிப்பா, சரிங்களா. இவங்க தான் பாராலிம்பிக்ஸ்லேயும் பதக்கம் வாங்கினாங்க. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, சீனாவில் காங்ஸோவில் நடந்துச்சு. அதில் இந்தியா சார்பாக கலந்துக்கிட்ட துளசிமதி முருகேசன், சரியாப்பா, நல்லா ஞாபகம். துளசிமதி முருகேசன் ஏற்கனவே ரயில்வேல கேட்ட கொஸ்டின். ஸோ அவங்க கலந்துருக்காங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டைம் ஏசியாலே மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 1.58 லட்சம் கோடியை இந்தியாவில் முதலீடு செய்ய போகிறாங்கப்பா. ஸோ ஞாபகம், ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ முதலீடு செய்ய போகிறாங்கன்னா 1.58 லட்சம் கோடி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இதோட தலைமைச் செயல் அதிகாரி என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்டோட தலைமைச் செயல் அதிகாரி பேர் சத்யா நாதெல்லா, சரிங்களா. ஏற்கனவே இது கேட்டிருக்காங்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இன்னும் இவர் தான் இருக்கார், ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட தலைமைச் செயல் அதிகாரி பேர் சத்யா நாதெல்லா. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். திருநெல்வேலியில் பொருணை ஆற்று நாகரிகத்தோட கண்காட்சியை திறந்து வைக்க போகிறாங்க. எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டத்தில் உள்ள ரெட்டியார்பட்டி. இது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது, சரிங்களா. பொருணை ஆற்று நாகரிகத்துக்கான அருங்காட்சியகம் எங்கே திறந்து வைக்க போகிறாங்கன்னா, பாளையங்கோட்டையில் இருக்க ரெட்டியார்பட்டியில், சரியா. இது ரொம்ப முக்கியம். திருநெல்வேலி மாவட்டம் தான். அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்கணும். என்னன்னா, C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் கனரக இராணுவ போக்குவரத்து விமானங்கள், அதாவது அமெரிக்காவை சேர்ந்த இந்த விமானம் என்னன்னா C-130J சூப்பர் ஹெர்குலிஸ். இது இராணுவ பயன்பாட்டுக்கான விமானம். இதை தயாரிக்கிற நிறுவனம் பேர் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம்ப்பா. இந்த நிறுவனம் அவங்களோட இண்டஸ்ட்ரியை இந்தியாவில் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா. அப்போ இது கேட்பாங்க, C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் கனரக இராணுவ போக்குவரத்து விமானத்தை கூட்டு தயாரிப்பு இந்தியா அமெரிக்கா தயாரிக்க போகிறாங்க. இதோட தயாரிப்பு நிறுவனம் பேர் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம், சரியா. அடுத்தது உலக கடல் நீச்சல் இறுதி சுற்றுல சென்னை சேர்ந்த சிறுவன், அதாவது நிக்கில், சரிங்களா. அவர் வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. உலக கடல் நீச்சல் இறுதி சுற்று ஆட்டத்தில் ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பையன், சரிங்களாப்பா. ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பையன் நிக்கில், சரிங்களா, நல்லா ஞாபகம். இது துபாயில் நடந்த போட்டி, உலக கடல் நீச்சல், அதில் வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியம். நிக்கில் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கடல் நீச்சல். ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு டைம் என்ன அப்படின்னா, 16 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா, 16 வயது கீழே இருக்க குழந்தைகளுக்கு. எந்த நாட்டில் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில், சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, தங்கள் நாட்டில், அதாவது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் சூழ்கிற அபாயம் இருக்குது. ஸோ இந்த கம்போடியா நாட்டோட அதிபர் பேர் என்னென்னா ஹன் மானெட் குளூ, சரிங்களா, சூலு, சரியா. அதிபர் ஹன் மானெட் சூலு, மறந்துடாதீங்கப்பா. இவர் யாருன்னா கம்போடியாவோட அதிபர், சரியா. அவர் இது பண்ணியிருக்கார், பேசியிருக்காரு. அவர் பேசினதெல்லாம் தேவையில்ல, கம்போடியாவோட அதிபர் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து கண்டக்டர் தயாரிக்க இன்டெல் டாட்டா ஒப்பந்தம். இந்தியாவில் வந்துட்டு செமிகண்டக்டர் வந்து தயாரிக்க அமெரிக்க நிறுவனமான இன்டெலோட டாட்டா குழுமம் ஒப்புதல் செஞ்சுருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ உலக அளவில் மிகப்பெரிய பேசப்பட்டு வர்றது எது அப்படின்னா செமிகண்டக்டர் உற்பத்தி தான். அதனால அது வந்து இன்டெலும் டாட்டா குழுமமும் சேர்ந்து தயாரிக்க போகிறாங்க இந்தியாவில். அடுத்து பாரதியாரோட 144வது பிறந்த தினம்ப்பா. சரிங்களா, 11 டிசம்பர் அப்படின்றது. ஓகே, இல்லை தினமணி விருது கொடுத்துருக்காங்க, பட் அது தேவையில்லை, வேணா மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. பிரேமா நந்தகு, சரிங்களா, பிரேமா நந்தகுமார் அவங்களுக்கு தினமணியின் மகாகவி பாரதி விருது வழங்கப்பட்டிருக்கு. பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, அது தனியார் நிறுவனனால கேட்க மாட்டாங்க, அவங்க நியூஸ் பேப்பர்ன்றதுனால கொடுத்துருக்காங்க பிரேமா நந்தகுமாருக்கு. சரியா, அடுத்தது இது எல்லாமே அரசியல் சார்ந்த நியூஸ் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இருக்கு பாருங்க. என்னன்னா இப்போ புதுசாக ஒரு காய்ச்சல் பரவிட்டு வருது இப்போ ஆந்திராவில். அது பேர் என்னன்னா ஸ்க்ரப் டைபஸ். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்க்ரப் டைபஸ் அப்படின்ற காய்ச்சல் வந்து அதிகமாக பரவிட்டு வருது. இது வந்து பாக்டீரியா காய்ச்சல்ப்பா. அதாவது ரிக்கட்சியா அப்படின்ற பாக்டீரியா தான். சரியா, பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள் பூச்சிகள் மூலியமாக இது பரவுது. சரியா, அப்போ ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக பரவக்கூடிய காய்ச்சல் பேர் என்னென்னா ஸ்க்ரப் டைபஸ்ஸு. சரியா, ஸ்க்ரப் டைபஸ் காய்ச்சல் எங்கே அப்படின்னா அதாவது ரிக்கட்சியா அப்படின்ற பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணி மூலியமாக அதிகமாக பரவுது. அப்போ இது பாக்டீரியா நோய், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்க்ரப் டைபஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா நோய். பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த பகுதிகளெல்லாம் அதிகமாக பரவுது. இதுக்கான மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசித்ரோமைசின், அப்புறம் டாக்ஸிசைக்ளின். சரிங்களா, அசித்ரோமைசின், டாக்ஸிசைக்ளின், இந்த 2 ஆன்டிபயாட்டிக் மருந்தும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. உங்கள் பணம் உங்கள் உரிமை பிரச்சாரம், இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி கொடுத்துட்டோம். அதாவது உரிமை கோரப்படாத பணங்கள் நிறையா கிடக்கு பேங்க்கில், அது தகுந்தவர்களிடம் ஒப்படைக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். சரி, அடுத்தது பார்க்கலாம். இந்த என்ன அப்படின்னா இந்தியாவோட முக்கிய பண்டிகையான தீபாவளி யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இடம் பிடித்தது. சரிங்களா, யுனெஸ்கோவோட கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் ரீசெண்டாக இடம் பிடிச்சது எதுனா இந்தியாவில் இருந்து தீபாவளிப்பா. மொத்தம் வந்து 15 இது வந்து இடம் பிடிச்சிருக்கு. இதில் இந்தியாவில் இருந்து மொத்தம் 15 பூஜைகள் விழாக்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதில் வந்து கும்பமேளா, கல்கத்தாவின் துர்க்கை பூஜை, குஜராத்தோட கர்பா நடனம், யோகா, வேத பாராயணம், சரிங்களா, ராம்லீலா, இந்த மாதிரி 15 பாரம்பரிய கூறுகள் இந்த பட்டியலில் இருக்குது. அந்த வகையில் 16வதா இப்போ தீபாவளி சேர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த என்ன அப்படின்னா யுனெஸ்கோவோட கலாச்சார பாரம்பரிய பட்டியலோட மாநாடு ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவில் நடந்திருக்கு. எங்கன்னா டெல்லியில். சரியா, அப்போ இது கேட்பாங்க, யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியல் சார்ந்த மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா டெல்லியில் நடைபெற்றிருக்கு. அடுத்து இந்த சட்டவிரோத குடியேற்றத்தை வந்து தடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு முன்னெடுப்பு நடத்திருக்க மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். பயோமெட்ரிக் மூலியமாக தகவல்களை சேகரித்து வெளிநாட்டு குடியேற்றங்கள் எது இருந்துச்சுன்னா அவங்கள வந்து வெளியேற்றுறது தான் இந்த இதோட முக்கிய நோக்கம். சரியா, ஃபஸ்ட்டு ஆரம்பித்த நாடு எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அடுத்து ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை. சரியா, அதில் ஜெயிச்சது யாருன்னா ஜெர்மனிப்பா. சரியா, 2 இடத்துல நடந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் நடைபெறுதும், அதுவும் தமிழ்நாட்டில். எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற்றுச்சு. இதில் வெற்றி அடைஞ்சது யாருன்னா ஜெர்மனி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ரன்னர் அப் வந்து ஸ்பெயின். இந்தியாவுக்கு வெண்கல பதக்கம் கிடச்சிருக்கு. இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை. அவ்வளோதான்ப்பா. ஸோ 2 நாள் நியூஸு அப்படின்றது அவ்வளோதான். இது நம்ம அடிக்கடி இந்த வால்வோ பஸ்ஸு இப்போ நிறையா நம்ம ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். அந்த வால்வோ பஸ்ஸு கூடிய சீக்கிரத்தில் பயன்பாட்டுக்கு வரப்போ தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லைப்பா, பார்த்துக்கங்க. எஸ்சிடிசி வால்வோ BS 600ன்னு நினைக்கிறேன் அந்த பஸ்ஸு பேர். ரைட், ஓகே. அந்த பஸ்ஸு வந்து கூடிய விரைவில் அடுத்த வாரத்துலேருந்து பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அவ்வளோதான்ப்பா 2 நாள் நியூஸ். நன்றி.